அனைவருக்கும் வணக்கம். அன்ரிசர்வ்டு டிக்கெட் புக் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். லொக்கேஷன் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி இது ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் வருது, என்னால் புக் பண்ண முடியல அன்ரிசர்வ்டு டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது 2 மெத்தடில் பண்ணலாம். மெத்தட் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் அவுட் ஆஃப் ரேஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ பேப்பர்லெஸ் ஜேர்னி வித்தின் 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ரயில்வே ட்ராக்கோ அதிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியேஷனுக்குள்ளார இருக்கிற நீங்கள் மட்டும்தான் அதை புக் பண்ண முடியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னாவோ இல்லை ரயிலில் ஏறிட்டிங்கனாவோ இதை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனோ ட்ராக்கில் இருந்தோ ஒரு கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ தாண்டி இருக்கணும். அது 5 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இந்த அன்ரிசர்வ்டு டிக்கெட் புக் ஆகும். ஸோ இதனால் நிறையா சஃபர் ஆகுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைனில் நிற்கிறப்போ ரொம்ப டைம் ஆகுது. அதனால் ஆப் மூலமாக புக் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் ஒரு கிலோமீட்டர் தாண்டி 5 கிலோமீட்டருக்குள்ளார இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளார நீங்கள் புக் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். இது மெத்தட் 1. ரயில் கிளம்ப போகுது, டிக்கெட் எடுக்கிற இடத்துல கூட்டமாக இருக்குது, ஆனால் ரயில் ஏறிடணும் அப்படின்னா ரயில் ஏறிடு கூட நீங்கள் இந்த அன்ரிசர்வ்டு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது எப்படி இருந்தால் மெத்தட் 2ல் பார்க்கலாம். அன்ரிசர்வ்டு டிக்கெட் புக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் ஒன்றும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பை QR கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கீழே காமிப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேன் பை QR கோடு மூலமாக நீங்கள் பண்ண முடியும். பட் என்ன இதில் ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த QR கோடு உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷனில் ஒரு QR கோடு வச்சுருப்பாங்க. அன்ரிசர்வ்டு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காகவே ஒரு QR கோடு வச்சுருப்பாங்க. அது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதை ஈஸி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் BTT ஆப்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த BTT ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ரயில் கிளம்புறது நீங்கள் ரயில் ஏறிட்டாலும் அன்ரிசர்வ்டு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த அவுட் ஆஃப் ரேஞ்ச் இந்த மாதிரி அதெல்லாம் வராது. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடையாது. ஸோ நான் அதோட லிங்க் நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கனாலும் ட்ரெயின் புக்கிங் அன்ரிசர்வ்டு UTC QR கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு ஒரு கம்மியாக தான் கொடுத்துருப்பேன் QR கோடு. ஸோ உங்களுக்கு QR கோடு எந்த QR கோடு வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் ஆட் பண்ணிடுறேன் அந்த ஆப்பில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனை கிளிக் பண்ணோன்னா, ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷனோட QR கோடு இதில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மொபைலில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோடய ஆப் உங்கள் ஃப்ரெண்டு மொபைலுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் மொபைலுக்கோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ புக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நான் புக் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேஷனில் இருக்கணும் அந்த ஸ்டேஷனில் அந்த QR கோடு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேறு QR கோடு மூலமாக வேறு QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஆனால் அது லாஸ்ட் சான்ஸ் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் எந்த ஜங்ஷனில் இருக்கிறீங்களோ அந்த ஜங்ஷனோட கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக டிக்கெட் வரும். நீங்கள் மாற்றி எடுக்கிறதுங்கிறது நான் லாஸ்ட் ஆப்ஷனாக தான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி இந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த QR கோடு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூலமாக நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் நீங்கள் அன்ரிசர்வ்டு டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். போய் நீங்கள் லைனில் நிற்க வேண்டியது தேவையில்லை. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி ட்ரெயினில் போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ என்னோடய சேனல்லையும் இருக்குது. அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.